பள்ளியறை பூஜை எல்லாருமே பெரும்பாலும் கோவிலில் போய் இந்த பள்ளியறை பூஜையெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தரிசனத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்போவுமே பள்ளியறைக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு. பள்ளியறை தரிசனம். ஏன்னா அங்கேருந்து சுவாமி உற்சவ மண்டபத்திலேருந்து கிளம்பும் போது சுவாமி மட்டும்தான் கிளம்பி வருவார். அவர் தான் தோளில் சுமந்து கொண்டு அங்கே பள்ளியறைக்கு வந்தோடனே அம்பாள் என்ன செய்வான்னா, உபச்சாரம் பண்ணும். ஏன்னா சுவாமி வெறுமனை கூப்பிட வரக்கூடாதுல்ல, அதனால் அவருக்கு உபச்சாரம் பண்ணி கைகாலெலாம் அலம்பி விட்டு அந்த சுவாமியை சௌக்கியமாக உள்ளே வர சொல்லுவார். சுவாமி தான் வருவார். அதற்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிறச்சே அவர் ரெண்டு பேருமே சிவன் சக்தியாக தான் இருப்பான். அம்பாள் சுவாமியாக தான் உள்ளே உட்காந்துருவோம். அந்த பள்ளியறை பூஜை பார்க்கறதுக்கான காரணம், இந்த பள்ளியறை பூஜைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காரோ அதெல்லாம் பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அந்த பள்ளியறை பூஜை எல்லாருமே கலந்து கொண்டு இந்த தரிசனத்தை பண்ண முடியும். இந்த பள்ளியறை பூஜைக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி, அதை சிகண்டி வாசிக்கக்கூடியவர், சாமரம் வீசக்கூடியவர், அவரை தோளில் சுமக்கிறவர், அந்த பாடல்களை பாடுறவர், அதை பூஜிக்கக்கூடிய சார், அத்தனை பேருக்குமே பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் அப்பேற்பட்ட அந்த பிரார்த்தனையை அந்த இடத்துல நிற்க முடியும். ஏன்னா அந்த பள்ளியறை காலங்களில் சுவாமி அம்பாலும் உள்ளே உட்காந்துருப்பா. யார் யார் வந்திருக்காளோ அன்றைக்கி நம்மளாம் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் சுவாமிகிட்ட சொல்லணும். நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் ராத்திரி அம்பாலாம் சொல்லுவாளாம், சுவாமி இந்த குழந்தை அழுதுண்டே இருக்கா, அவளுக்கு ஒரு சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், ஒரு குழந்தை கஷ்டப்பட்ட கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகணும், நீ அனுகிரகம் பண்ணணுன்னு தாயார் சொல்ல சுவாமி அனுகிரகமும் வரான். அதனால தான் இந்த பள்ளியறை பூஜையில் நம்ம கலந்துட்டோம்னா நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு எப்பேற்பட்ட கஷ்டமும் இந்த பள்ளியறை தரிசனத்தில் கிடைக்கும் என்பது